ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். வாங்க, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனங்கிழங்கு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பனங்கிழங்கை நம்ம எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும், எப்படி நம்ம இதை வேக வைக்கணும், அதை எப்படி திரும்ப உரித்து சாப்பிட்றது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பனங்கிழங்கை செலக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பனங்கிழங்கை நான் வாங்கி வச்சுருக்க கிழங்கு ஆவரேஜாக தான் இருக்குது. இது இப்போ நல்ல கிழங்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி நல்ல கிழங்கா பார்த்து நம்ம வாங்கணும் அப்படின்னா, கிழங்கு லென்த் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு ஷார்ட்டாக இருக்கோ அந்தளவுக்கு கிழங்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல செடி வந்திருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இவங்க செடியை கட் பண்ணியிருக்காங்க. பட் ஏன் இந்த கிழங்கு ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அடி நல்லா மொத்தமாக இருக்கணும். நீங்கள் அடிக்கிழங்கு இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ மொத்தமாக வாங்குறீங்களோ, மொத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கிழங்கு நல்லாயிருக்கும். இது ஆல்ரெடி நான் 2 கட்டு வாங்கி 1 கட்டு வேக வச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. இது கிழங்கு நல்லா முத்தலாக இருக்குது. பட் அந்த செடி வந்திருந்தால் தான் உங்களுக்கு முத்தன கிழங்காக இருக்கும். பட் இந்த அடி உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த கிழங்குல ஓரளவுக்கு நல்ல கிழங்குனா இந்த கிழங்கு. பட் எல்லாமே இது சுமாரான கிழங்கு தான். இருந்தாலுமே உங்களுக்கு காட்டுறதுக்கு காட்டிடலாம் அப்படின்னு. இதில் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை தோல் எடுத்துகிட்டு வேக வைப்பாங்க. அந்த மாதிரி வேக வைக்கக்கூடாது. தோல் எடுத்துகிட்டு வேக வச்சா அதில் ஸ்ட்ரென்த்தும் நமக்கு கம்மி. ப்ளஸ் அது ஒரு மாதிரி எருப்படிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தோல் எடுக்காமல் இந்த ஓரத்தையும் கட் பண்ணிக்கிறோம். இந்த ஓரத்தை கூட நான் கொஞ்சமாக தான் கட் பண்ணியிருக்கேன். திரும்ப நம்ம உரித்து சாப்பிடக்குள்ளே திரும்ப கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தையும் இந்த பக்கமும் இவ்வளோ லென்த்து இதெல்லாம் சாப்பிட முடியாது. இந்த இடத்துல கொஞ்சமாக கிழங்கு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே இதை சாப்பிட முடியாது, சாப்பிட்டா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இந்த காம்பையும் இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பூராத்தையும் நான் கட் பண்ணிடுறேன்ட்டு வரேன். இப்போ நான் பூரா கிழங்கையும் கட் பண்ணியாச்சு. நல்லா இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு 2 தாட்டி நான் 2 தாட்டி 3 தாட்டி நல்லா மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு சுத்தமாக கழுவிட்டு வரேன். இப்போ பாருங்கள், நல்லா நான் கழுவிட்டு இப்போது குக்கரில் தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா இந்த கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். இதில் சிலர் உப்பு போட்டு வேக வைப்பாங்க, சிலர் உப்பு போடாமல் வேக வைப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திக்கிட்டு ஒரு 8 விசில் அளவுக்கு நீங்கள் தாராளமாக விடலாம். நல்லா நீங்கள் எத்தனை விசில் சேர்த்து விட்டாலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு 8 விசில் விட போகிறேன். நான் உப்பு சேர்த்த போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நான் விசில் விட்டு எடுத்து கிழக்க கொண்டு வரேன். இப்போது 8 விசில் இறக்கியாச்சு. இப்போ கேஸும் இறங்கிடுச்சு. இப்போது கிழங்கு ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சுட சுட நமக்கு கிழங்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை தட்டுக்கு அப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கிழங்கு எல்லாத்தையுமே தட்டுக்கு மாற்றிட்டோம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ இதை எப்படி நம்ம பீல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கூட நீங்கள் பீல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூடாகவே பீல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது இதுக்கு மேலே தோல் எடுக்கிறது தான் இப்போது விஷயம். இப்போ பாருங்கள், இதுக்கு இந்த மாதிரி பீலர், நம்ம பீலர் இப்போ தான் இந்த பீலர் யூஸ் பண்ணுறோம். இது என்னோடய பீலர் இந்த மாதிரி நல்லா மெலிசாக எடுக்கும். ரொம்ப கிழங்கு போகாது. சொல்லப்போனால் கிழங்கே போகாது. பாருங்கள், கிழங்கு இல்லை, தோலை மட்டும் பீல் பண்ணோம். இந்த மாதிரி பீலர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பீலரில் ஃபஸ்ட்டு இதை பூரா பீல் பண்ணிக்கலாம். இப்படி இந்த பீலர் இல்லைன்னா எப்படி பீல் பண்ணுறதுன்னு அடுத்தது காட்டுறேன். கிழங்கு சூடாக இருக்குது. இப்படி சூடாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாராச்சும் உங்கள் நண்பர்களுக்கு 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப்ஸும் ஷேர்ஸும் தான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம கிழங்க பீல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த சென்டரில் பீல் பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு மட்டும் இப்படி கத்தியில் விட்டு எடுத்துடலாம். இப்போ நார் பூராமே மேக்ஸிமம் எடுத்துட்டோம். இப்போ இதில் நாரே கிடையாதுன்னு சொல்லலாம். இதில் நாரே கிடையாது.
கிழங்கு சுமாரான கிழங்குங்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ தின்னாக இருக்குது. இன்னும் நல்ல ஓட்டமாக நல்ல கிழங்கா வாங்கினீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். பட் இது சன்னமாக தான் இருக்குது. பட் ஆனால் முத்தின கிழங்கு தான். இப்போ இந்த அடியை கட் பண்ணிடலாம். இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த கிழங்கோட அந்த ஷேப்பும் அந்த டாட்டும் தெரிகிற மாதிரி இருக்கிற ஸ்டார்ட் பண்ணுற இடம் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த இடத்த இப்படி கட் பண்ணிவிட்டு சும்மா ஃபுல்லாக கட் பண்ணாமல் சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் அந்த குச்சிக்கு டேமேஜ் இல்லாமல் ரவுண்ட் மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்படி உருவினோம்னா நமக்கு குச்சி தனியாக வந்துடும். இந்த குச்சியை இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கிழங்கு வந்து இப்போ நான் ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் கட் பண்ணி இப்படி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா எத்தனை கிழங்குனாலும் சாப்பிட்ருவாங்க. இதில் வந்து இந்த அடிக்கிழங்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது நிறைய பேத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அடிக்கிழங்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அடி 2-3 பீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கலாம். கிழங்குல வந்து நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்போ நம்ம வந்து கத்தி இல்லாமல் பீல் பண்ணுறது, பீலர் இல்லாமல் கத்தியில் எப்படி பீல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கிழங்குல நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. இது பீல் பண்ணி சாப்பிட்றது, வேக வச்சு சாப்பிட்றது கஷ்டம் அப்படிங்கிறதுனாலேயே நிறைய பேர் இதை சாப்பிட்றதில்ல. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் இது என்னென்னே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் அவசியம் இந்த மாதிரி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். எத்தனை கிழங்கா இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த மாதிரி அடியை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கத்தியை வச்சு இப்படி உரிக்கணும். இந்த இடத்துல லைட்டாக ஒரு சின்ன இதை வச்சுட்டு இப்படி உரித்தோம்னா உங்களுக்கு தோல் பூராமல் அடி வரைக்கும் வந்துடும். இந்த மாதிரி உரிக்கக்குள்ளே கீழே வந்து ஃபுல்லாக வராது, அடி வரைக்கும் வரும். ஆனாலும் இந்த இடமெல்லாம் வராது, பூரா வராது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்படி பீல் பண்ணிவிட்டு இந்த அடிக்கிழங்கு கரெக்டாக இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த குச்சியை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கிழங்கு நல்லா இருக்காது. குச்சியை இந்த மாதிரி உருவி எடுத்துட்டு இப்போ ரிவேர்ஸில் திரும்ப இந்த பக்கத்தில் இருந்து பீல் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கத்தில் இருந்து திரும்பவும் பீல் பண்ணிங்கன்னா கிழங்கு உடஞ்சிருச்சு. உங்களுக்கு எல்லா நாருமே வந்துடும். நான் இப்போ இந்த மாதிரி பீல் பண்ணி எடுக்கிறதே இல்லை. எனக்கு வந்து இந்த தேவையே இருக்கிறது இல்லை. எல்லாமே அந்த இதிலே வந்துடுது. இதில் 1-2 இந்த மாதிரி விட்டுருக்க நாரையும் இப்படி எடுத்துட்டோம்னா நமக்கு நீட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பீஸ் போட்டு கிண்ணத்தில் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக கிழங்க பீல் பண்ணி கட் பண்ணி எப்படி சாப்பிட்றது. இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நல்லா சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவசியம் நீங்களும் இந்த சீசனில் கிழங்க வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த உபயோகமான வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீடியோ இதுதான் முதல் முறையாக பார்க்குறதா தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அவசியம் ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.